ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பாஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராணி மல்டிப்ளேயர் 2 இந்த கேம் தான் விளாட போகிறோம். நானும் நம்ம கசினும் தான் வந்திருக்கோம். நம்ம கசினோட சேனல் வந்து சோனி கேமர், அவன் சேனலில் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ வந்திருக்கோம். இன்றைக்கி போட்டு கிராணி அடித்து துவச்சி இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் எப்படியா பண்ணணும். ஓகே, எந்திரிச்சாச்சு. ஓகே, டக்குன்னு போவோம். ஓகே கைஸ், நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருப்போம். மேலே போயிட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் முதல் கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக் டேப் இருக்குது. ஐயோ, எப்படி எங்கே இருந்துன்னு நினச்சிது, திடீர்னு வந்து அடிச்சிருச்சு. சரி விடுங்க, நம்ம தம்பியை பார்ப்போம். ஸ்டன்கன் எடுக்கிறாங்க. போடு, ஸ்டன்கனை வச்சு கிரினியை போடுறான் முதல். போடுறாங்க அந்த கிரினியை நேவாக அடிச்சிச்சு. ஸ்டன்கனை வச்சு டம்முன்னு போட்டேன். ஓகே, செக்யூரிட்டி ரூம் என்ன கிரினே வந்துட்டான். போச்சு. பார்த்தீங்கன்னா கிரினே வந்து டம்முன்னு அடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 வந்து ஆரம்பிச்சு விட்டது. டே 2 ஆரம்பிச்சிருச்சா, இது வந்து நமக்கு வந்து படையை கட்ட போகிறானுங்க. சரி ஓகே, போன தடவை மாதிரி இந்த தடவை அடி வாங்க வருதா. சரி, மேலே போய்ட்டு இந்த டக்டைப் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், போகிறேன். என் தம்பி வந்து மேலே ஸ்டன்கன் எடுத்தான்ல, அப்போ இந்த கதவை திறந்துருப்பேன்னு பார்த்தா பூட்டி வச்சிருக்கேன். ஆடா பாய் பேலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அடியே வாங்கினேன். சரி, இப்போ பாருங்களேன், நான் பாட்டுக்கு இப்படி போயிட்டுருக்கேன். திடீர்னு எனக்கு என்னாச்சு, ஸ்க்ரீன் டக்குன்னு மேலே போயிடுச்சு. மேலே போய்ட்டு பிளட் வருது, நான் அடி வாங்கிட்டேன். பெருசாக கிராணி என்னை அடிச்சிருச்சுன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியல சார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் செத்ததுக்கப்புறம் கிராணி இஸ் கான் ஃபார் 120 செகண்ட்னு வருது. இங்கே மேலே தாங்க இவன் அடிச்சிருந்திருக்கேன். ஆனால் எனக்கு கீழே அடி விழுகுது. அப்புறம் இவன் கிரெண்டை நான் அடித்து போட்டு செக்யூரிட்டிக்கு எடுத்துட்டேன். அப்புறம் டக்குன்னு இங்கேருந்து ஒரு பெயிண்டிங் எடுத்து இங்கே போட்டேன். அடுத்து இந்த சின்ன குட்டி சாத்தான் அடிச்சுட்டு அங்கேருந்து சேஃப்கி எடுத்துகிட்டு சேஃபுக்கு போயிட்டு போட்டேன். அடுத்து இங்கே பாருங்களேன், என்னையெல்லாம் இப்படி நான் அது என் பக்கத்தில் இல்லை. இது போய் இவங்க எந்திரிச்சு நிற்கிறேன். அந்த கிரினி அடிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அடிச்சிச்சு. எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி குடும்பம் நடக்குது. சரி, டே 3 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் வாய் இப்படி கூட இருந்து இன்றைக்கி வர ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஷார்ட்ஸில் கூட வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க மாட்டோம், அதனால் குளருது ஆகி. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா கிளாஸ் வியூஸ் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஹெலிகாப்டருக்கு இருந்துச்சு. ரெண்டையும் மேலே எடுத்துகிட்டு போய் டக்கு டக்குன்னு போட்டு இங்கே ஸ்டன்கன் எடுத்து கிளவனை போட்டு தள்ளிட்டு எல்லா பொருளையும் மேலே வச்சுட்டு ஹெலிகாப்டர் மேனுவலில் ரீட் பண்ணிட்டு வர்ற வழியில் இன்றைக்கி கிளம்பி அடிச்சு போட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டே 4 ஸ்டார்ட்டு. எல்லா நாளுமே என் தம்பி டக்கு டக்குன்னு செத்து போயிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கையும் மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டன்கன் அடித்தேன். அடுத்து வரல. ஷார்ட் கன் வச்சு டப்புன்னு 2 போட்டு தான் காலி. அதுக்கப்புறம் கிளாஸ் யூஸ் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு டக் டேப்பை போட்டு ஹெலிகாப்டர் கேட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீட் ரன் மாதிரின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ தாங்க இது 3.5 நிமிஷம் கிளிப்பு. நான் எவ்வளோ கட் பண்ணேன் தெரியுமா? 25 நிமிஷத்துக்கு ஆடணும் அந்த கேம் பிளேவை. நான் ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கிராணி கேமில் வந்து எஸ்கேப் ஆகும்போது கட்சின் இந்தளவு மாசாக இருக்காது. இதில் தான் நல்லா நமக்கு ஃபேஸை காட்டி ஒரு சூப்பரான கட்சின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த டக் டேப்பை போட்டால் எப்படா ஹெலிகாப்டர் ஃபேன் ஒட்டுது? ஏன்டா வீட்டில் இருக்க நோட்டுக்கு டக் டேப் போட்டால் கூட ஒட்ட மாட்டேங்குது, ஹெலிகாப்டர் ஃபேனை போட்டுட்டு இவன் எப்படி இவ்வளோ ஜாலியாக போகிறேன்? எனக்கு அதான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. சரி கைஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். போய்ட்டு வரேன். டாடா பை பை, see you.